Welcome to VL Academy. In the video la acquisition of business அப்படிங்கிற சாப்டர்ல other exercise problem number 1 நம்ம பார்க்க போறோம், which is in page number 5.38. So இந்த problem இந்த சாப்டர்லயே வந்து ஒரு 14th problem வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. பட் அந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடி சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த ப்ராப்ளமும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால நான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆஸ் சூன் as பாசிபிள் நான் கண்டிப்பாக அந்த 14th ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அண்ட் திஸ் இஸ் தி question number 1, that is other exercise problem number 1. அதாவது ஜான்சன் கோ லிமிடெட் அப்படிங்கிறவங்க வந்து 5 lakhs ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வச்சுருக்காங்க. ஸோ ஆத்தரைஸ்ட் கேபிட்டல்னா என்ன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு கம்பெனியோட ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் ஷேர் கேபிட்டலாக அவங்க இன்வெஸ்டர்ஸ் அவுட் சைடர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண முடியும். அந்த 5 lakhs தாண்டி அவங்க எந்த ஒரு ஈவன் அ சிங்கிள் ருபி தே ஷுடன்ட் கலெக்ட். ஸோ அதில் வந்து they are consisting 30 equity shares of rupees 10 each and 2000 preference share of rupees 100 each. அது வந்து 3 lakh வரும், இது 2 lakh வரும். ஸோ இதில் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 30,000 ஷேர்ஸும் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக ஈக்விட்டி ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணக்கூடாது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் யாரும் வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்யூ பண்ணக்கூடாது. இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஃபுல்லாக இருக்குது, ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸை ப்ரிஃபரன்ஸ் ஷேராக நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது. 30,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் அது மட்டும்தான் அவங்க பப்ளிக்கு இஷ்யூ பண்ணணும். And next one is purchasing as a going concern for rupees 2 lakh the business of X and Y who were partners and whose balance sheet was as follows. So in the Johnson and Co Limited வந்து இந்த X and Y partners இருக்காங்க இல்லையா, அவங்க ரன் பண்ணுற பிஸ்னஸை இவங்க வாங்குறாங்க. ஸோ வாங்குற அன்னைக்கு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் தட் பேலன்ஸ் ஷீட், அது நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். And next one is these are all the adjustments. இதில் வந்து the purchase consideration was to be paid thus. அதாவது நான் பிஸ்னஸை வித்துறேன், எனக்கு வந்து நீங்கள் 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுங்க அண்ட் 600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. அண்ட் the balance to be paid in cash to both the partners. ஸோ இது போக பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எங்களுக்கு கேஷாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. And the remainder of the shares were offered to the public and were all subscribed and fully paid up. So இந்த shares போக balance shares எல்லாமே public அவங்க ஆஃபர் பண்ணி public எல்லாருமே அதை வந்து வாங்கிட்டாங்க with fully paid. So you are required to pass necessary journal entries in the book of the company and prepare its balance sheet. இப்போ வந்து ஜான்சன் அண்ட் கோ அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை கிரியேட் பண்ணும். இவங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ in that the first entry என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the purchase of the business. ஒரு பிஸ்னஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு this is in the book of Johnson and Co Limited. அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து. ஸோ நம்ம தியரி பார்ட்டில் படித்ததில் இவங்க ஜான்சன் அண்ட் கோ லிமிடெட் யார், பர்ச்சேசிங் கம்பெனி. ஸோ பர்ச்சேசிங் கம்பெனியோட புக்கில் என்னென்ன என்ட்ரிஸ் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி இஸ் தே ஆர் பர்ச்சேசிங் தி பிஸ்னஸ். அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் அண்ட் ஒய் account. X and Y are the partners. So அவங்க கிட்ட இருந்து X and Y க்கு business வெளியில போகுது and for them the business is coming inside. So அதனால Johnson and Co Limitedல business-ஐ வந்து டெபிட் பண்ணியிருக்கோம் and X and Y வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். And next entry பார்த்தீங்க அப்படின்னா for assets and liabilities take over. So இவங்க பிஸ்னஸ்க்குள்ள அசெட்ஸ் எல்லாம் உள்ளே வருது. ஸோ அதனால அசெட்ஸ் அத்தனையும் நாம் டெபிட் பண்ணியிருக்கோம். அதில் லேண்ட் அண்ட் பில்டிங் இஸ் 60,000 அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி 30,000, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர் 4,000, சன்ட்ரி டேட்டாஸ் வந்து 53,000, ஸ்டாக் இஸ் 16,000 அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் 12,000 அண்ட் கேஷ் 5,000. இப்போது இந்த 60,000 அப்படியே இருக்கட்டும். அண்ட் அசெட்ஸ் எல்லாம் அசெட்ஸ் எடுத்தது போக லைபிலிட்டிஸில் என்னென்னா அவங்க டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா sundry creditors 30,000 and bills payable 10,000 and இவங்க வந்து 2 lakhsக்கு business purchase பண்ணியிருக்காங்க. அது questionலயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 lakhs rupees இங்கே 2 business purchaseன்னு நம்ம போடுறோம். ஏன்னா that is also liable to that X and Y partners. ஸோ அதனால அதையும் நாம் இங்கே போட்டிருக்கோம். ஸோ 2 lakhs போட்டது போக இப்போ இங்கே 2,40,000 வரும். இங்கே இருக்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணோன்னா 60,000 இஸ் தி பேலன்சிங் ஃபிகர். ஸோ அப்போ அசெட்ஸில் பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா தட் இஸ் கால் குட்வில். அதே இது அசெட்டோட வேல்யூ அதிகமாக இருந்து
liability கம்மியா இருந்ததுன்னா that is capital reserve. ஓகே, அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து நமக்கு அசெட் தான் கம்மியா இருக்கு, liability அதிகமா இருக்கு. ஸோ அதனால அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து goodwill. Next one is for payment to vendor. அதாவது vendor in the sense the selling company, X and Y are the partners. அந்த partners தான் வந்து இங்க selling company, அதாவது vendor. அப்ப அவங்களுக்கு அமௌண்ட் செட்டில் பண்றாங்க. X and Y account debtor, அவங்களுக்கு வந்து கேஷ் உள்ள வருது 2 lakh rupees. என்ன ஃபார்ம்ல உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 equity shares of rupees 10 each. ஸோ அது வந்து 1 lakh rupees. 600 preference share வந்து 100 rupees, அது வந்து 60,000. ஸோ 1,60,000 போக பேலன்ஸ் 40,000 கேஷாக அந்த பார்ட்னர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க எக்ஸ் அண்ட் ஒய்க்கு. ஸோ அதை தான் நம்ம இங்கே 2 கேஷ் அக்கௌண்ட்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் ஜேர்னல் என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to create a working note for each and everything. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது? 2,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 100 rupees ஈச்க்கு எக்ஸ் அண்ட் ஒய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 2 lakh rupees. அதுக்கப்புறம் 600 ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து for 100 rupees, that is 60,000 preference share கொடுத்துருக்காங்க யாருக்கு? எக்ஸ் அண்ட் ஒய்க்கு. ஸோ இந்த 2,60,000 போக authorized capital is 5 lakh. ஸோ பேலன்ஸ் 2,40,000 வந்து பப்ளிக்கு அவங்க ஆஃபர் பண்ணி அவங்க எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டாங்க. therefore இப்போ அவங்க கையில் ஷேர் கேபிட்டல் வேல்யூ இஸ் 5 lakh rupees, which is equivalent to authorized capital. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு எதுவுமே கிடையாது. ஸோ அதை நெல்னு போட்டிருக்கோம். அண்ட் ட்ரேட் பேயபிள், அதுதான் தேர்ட் கேட்டகரி ஆஃப் லயபிலிட்டி. அதில் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் வரும். அது வந்து 40,000 rupees. இந்த வேல்யூ எல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணிட்டோம் இல்லையா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், அதில் இருக்கிற இந்த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் தான் இப்போதைக்கு இவங்க கிட்ட இருக்குது. எக்ஸிஸ்டிங் இதெல்லாம் இதில் காட்டல. இது வந்து ரொம்ப சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நாம் அந்த பர்ச்சேஸ் பண்ண கம்பெனியோட கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள் மட்டும் இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் ஆஃப் liabilities 5,40,000.